வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ரேவதி வந்துட்டு எப்படியாவது மகேஷை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த குடோனுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அங்க மகேஷே காணோம். இதை பார்த்ததோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. இங்கதானே அம்மா வந்துட்டு மகேஷை வச்சிருந்தாங்க, ஒருவேளை நம்ம இருட்டுக்குள்ள வந்ததுனால சரியா தெரியலையோ பிளேஸ் அப்படின்ட்டு ரேவதி எங்க பார்த்தாலுமே தேடுறாங்க. பார்த்தா அந்த இடத்துல வந்துட்டு எங்கேயுமே வந்து மகேஷ் கட்டி போட்டிருக்கிற இடத்தையே காணும், மகேஷே காணும். இதை பார்த்ததோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. இந்த இடத்துல தான் மகேஷ கட்டி போட்டிருந்ததை பார்த்தோம், இப்ப அவன் எங்க போனா அப்படின்னு ஒரே குழப்பத்துல ரேவதி வெளியில வராங்க. இன்னொரு பக்கம் ரோஹிணியும் துர்காவும் நேரா ரேவதி இருக்கிற ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ரேவதி அப்படின்னு கூப்பிடுறாங்க. பார்த்தா ரூமுக்குள்ள ரேவதி இல்ல. ரேவதி இல்லைன்னதோட அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப அதிர்ச்சி. ஐயோ, ரேவதி எங்க போனா அப்படின்னு. அப்ப துர்கா சொல்றாங்க, அக்கா ரேவதி இங்க தானக்கா இருந்தா, நம்ம கிட்ட சொல்லாம எங்க போனா? அப்ப ரோஹிணி சொல்றாங்க, அதாண்டி எனக்கும் தெரியல, அதிகாரிங்க வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே அங்க நின்னுகிட்டு இருந்தோம்ல, அப்ப கூட ரேவதி அங்க இல்ல. ஒருவேளை தாலி பிரிச்சு கோக்குற சடங்குக்கு வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக எங்கேயும் போயிட்டாலோ? அப்ப துர்கா சொல்றாங்க, அக்கா தாலி பிரிச்சு கோக்குற சடங்குக்கு ரேவதி அக்கா உடனே சரின்னு சொன்னப்பே எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் கூட ராஜாவை சுத்தமா பிடிக்காது. திடீர்னு தாலி பிரிச்சு கோக்குற சடங்குக்கு சரின்னு சொன்னதோடய எனக்கு சந்தேகம். அக்கா கண்டிப்பா வேற ஏதோ பிளான் பண்றான்னு. ஒருவேளை அவ எங்கேயாவது போயிட்டாலோ? அப்ப ரோஹிணி சொல்றாங்க, இங்க பாரு துர்கா, அம்மாவோட முடிவுக்கு அவ என்னைக்குமே வந்துட்டு இப்படி எல்லாம் பேசவே மாட்டா. கண்டிப்பா அவ வேற எங்கேயும் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. போன் அடிச்சு பாரு. இதை கேட்டதோட துர்காவும் சரி அப்படின்ட்டு வேற ரேவதிக்கு போன் பண்றாங்க. ரேவதி போனை பார்த்துட்டு ஐயோ, மண்டபத்துல இருந்துதான் போன் பண்றாங்க. ஒருவேளை நம்ம மண்டபத்துல இல்லாதது தெரிஞ்சிருச்சு போல அப்படின்ட்டு ரேவதி போன் அட்டன் பண்ணி சொல்லு துர்கா. அப்ப துர்கா சொல்றாங்க, அக்கா எங்கக்கா இருக்க? அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நெக்லஸ் இருந்துச்சு, அதை வீட்டுல வச்சுட்டு வந்தேன், அதான் எடுக்க வந்தேன். உடனே துர்கா சொல்றாங்க, அக்கா நீ காணும்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப பதறி போயிட்டோம். தாலி பிரிச்சு கோக்குற சடங்குக்கு நீ உடனே சரின்னு சொல்லிட்டியா? ஒருவேளை சரின்னு சொல்லி வேற எங்கேயும் போயிட்டியோன்னு நினைச்சு நான் பயந்துட்டேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, அதெல்லாம் இல்ல, நான் அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன், அம்மா வந்தா மட்டும் எப்படியாவது சமாளிச்சிரு. துர்காவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. ரோஹிணி கேக்குறாங்க, துர்கா என்னாச்சு? அப்ப துர்கா சொல்றாங்க, ஐயோ ரேவதிக்கு கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்ல, ஏதோ ரொம்ப பிடிச்ச நெக்லஸா அதை வீட்டுல வச்சுட்டா வந்துட்டாலாம், அதை எடுக்கிறதுக்கு போயிருக்கா. இது கேட்டதோட ரோஹிணியும் அப்படியா சரி அப்படிங்கிறாங்க. அதே நேரம் சாமுண்டீஸ்வரி வராங்க. சாமுண்டீஸ்வரி நேரா துர்காவை பார்த்து, துர்கா ரேவதி ரெடி ஆகிட்டாளா? அப்ப துர்கா சொல்றாங்க, ரெடி ஆகிட்டாமா, வாஷ்ரூம் போயிருக்கா. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது, ரேவதியை கூட்டிட்டு வரீங்களா? துர்கா சொல்றாங்க, நீங்க போகம்மா, நான் கூட்டிட்டு வரேன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதே நேரம் ரோகிணி சொல்றாங்க, என்னடி ரேவதியே இல்ல, ரேவதி இருக்கான்னு சொல்ற? துர்கா சொல்றாங்க, இந்த நேரத்துல அக்கா வீட்டு போயிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க, அவங்க கிட்ட சொல்லி திட்டு வாங்கணும்னு நினைக்கிறியா? இது கேட்டதோட ரோகிணி சொல்றாங்க, ஐயோ அம்மாவை என்னால சமாளிக்க முடியாதுப்பா. அப்ப துர்கா சொல்றாங்க, அதுக்குதான் நான் இப்படி சொன்னேன். சரி என்னதான் இருந்தாலும் அம்மா வந்துருவாங்க, ரேவதி வந்துருவா, நம்ம அவளை தயார் பண்ணி கூட்டிட்டு போட்டா மட்டும் போதும். இது கேட்டதோட ரோகிணியும் சரி அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரிக்கு போன் வருது. அந்த ரவுடிங்க தான் நேரா சாமுண்டீஸ்வரிக்கு போன் பண்றாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி போனை பார்த்துட்டு, இவனுங்களை இப்ப போன் அடிக்க சொல்லலையே, கொஞ்சம் லேட்டா தானே போன் அடிக்க சொன்னேன், இப்ப எதுக்கு இவனுங்க போன் அடிக்கிறானுங்க அப்படின்னு. அப்ப அந்த ரவுடிங்க வந்துட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட, மேடம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க அந்த மகேஷை கடத்தி வச்சிருக்கிற இடத்துக்கு ஒரு லேடி வந்தாங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, அது கண்டிப்பா மாயாவா தான் இருக்கும், அவ கண்ணுல மகேஷ காமிக்கல இல்ல? ரவுடிங்க சொல்றாங்க, மேடம் அந்த பொண்ணு வரது தெரிஞ்சு நாங்க இவனை கொண்டு போய் ஒளிய வச்சுட்டோம் மேடம். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி விவரமா தான் இருந்திருக்கீங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்கு கால் பண்றேன், ஸ்ட்ரைட்டா அவனை தூக்கிக்கிட்டு இந்த மண்டபத்துக்கு வந்துருங்க. இது கேட்டதோட அந்த ரவுடிகளும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி
நினைக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மாயா மகேஷ் எப்படிப்பட்ட ஒரு தொடர்பு உள்ளவங்க அப்படிங்கிறது ரேவதிக்கு தெரிய வந்துரும். அதுக்கப்புறம் கண்டிப்பா மாப்பிள்ளையே ஏத்துப்பா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி இங்கிருந்து மண்டபத்துக்கு வராங்க. வந்துட்டு நேரா ரூமுக்குள்ள போனதோட துர்காவும் ரோஹிணியும் பார்த்து, ரேவதி, என்ன ரேவதி அப்படி என்ன நெக்லஸ எடுக்க போன? அப்ப துர்கா ரேவதியோட கையில ஒண்ணும் இல்லாததை பார்த்துட்டு துர்கா கேக்குறாங்க, ரேவதி, நெக்லஸ் எடுக்க போனேன்னு சொன்னா உன் கையில எதுவுமே இல்ல? அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல, எனக்கு அந்த நெக்லஸ் பிடிக்கல, வச்சுட்டு வந்துட்டேன். ரோஹிணி சொல்றாங்க, அப்புறம் எதுக்குடி நீ வீட்டுக்கு போகணும்? அப்ப ரேவதி சொல்றாங்க, அதான் நான் வந்துட்டேன்னு, சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. இதை கேட்டதோட துர்கா சொல்றாங்க, ஆமா, முதல்லயே அம்மா வந்துட்டு ரேவதி ரெடி ஆயிட்டாளா அப்படின்னு கேட்டாங்க. இன்னமும் ரெடி பண்ணல அப்படின்னு சொன்னா நமக்கு தான் திட்டோலும். சரி, ஓகே, ரெடி ஆகு அப்படின்ட்டு ரேவதிக்கு மேக்கப் பண்ணி விடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மயில் வாகனமும் ராஜராஜாவும் கார்த்திகிட்ட, மாப்பிள்ள, அன்னைக்கு நடந்தது கல்யாணமே இல்ல, இன்னைக்கு நடக்க போறதுதான் கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கார்த்தி நினைக்கிறாரு, இவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, ஆனா இன்னும் 3 நாளையில ரேவதி ஃபாரின் போக போறா. இந்த விஷயத்த பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கவலைப்படுவாங்க அப்படின்னு கார்த்தி ரொம்ப வரி பண்றாரு. மயில் வாகனம் கேக்குறாரு, கார்த்தி, என்னாச்சு? 2 3 நாளே உன் முகமே சரியில்லையே, ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லு கார்த்தி, நாங்க சரி பண்ண முடியுமான்னு பாக்குறோம். அப்ப கார்த்தி சொல்றாரு, சேச்சா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாரு கார்த்தி, எங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீ தான் சரி பண்ற, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க சரி பண்ண வேண்டிய கடமையில இருக்கோம், சொல்லு என்னாச்சு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது கேட்டதோட மயில் வாகனமும் சரி கார்த்தி அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் மயில் வாகனம் நினைக்கிறாரு, கண்டிப்பா கார்த்திய ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, அது என்ன விஷயம் அப்படிங்கறத கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மயில் வாகனம் நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதியை போய் பாக்குறாங்க. ரேவதி கிளம்பிட்டாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி ரேவதிய பார்த்து, என் கண்ணே பற்றும் போல இருக்கு, ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்ல, அப்ப துர்கா சொல்றாங்க, அம்மா, இந்த அழகுக்கெல்லாம் யாரு காரணம்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க தான்மா. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, துர்கா, ஏன் இப்படி ஐஸ் வைக்கிற, உனக்கு என்ன வேணும்? அப்ப துர்கா சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அப்படின்னு. அதுக்கப்புறமா எல்லாரும் வெளியில வராங்க. ரேவதியை கூட்டிட்டு வராங்க. ஐயர் வந்துடுறாரு. நிறைய பேர் வந்து ரிலேஷன்லாம் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரேவதியை கொண்டாந்து மணமேடையில உட்கார வைக்கிறாங்க. அப்புறமா கார்த்தியை கூட்டிட்டு வராங்க. கார்த்தியும் வந்து மணமேடையில உட்கார்றாரு. அதே ஃபங்க்ஷனுக்கு மாயாவும் வந்திருக்காங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி மாயாவை பார்த்ததோட, வாடி வா, உனக்காக தாண்டி காத்துக்கிட்டு இருந்தேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மகேஷ் வந்துட்டு எல்லாரும் முன்னாடியிலையும் நீயும் அந்த மகேஷும் எப்படிப்பட்ட கேவலமான தொடர்புல உள்ளவங்க அப்படிங்கிறத அந்த மகேஷ் அவனோட வாயிலேருந்து சொல்ல போறான். உனக்கு இன்னைக்கு சரியான ஆப்பு கிடைக்க போகுது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி மாயாவை பார்த்து முறைச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. அப்ப மாயா நினைக்கிறாங்க, இப்ப எதுக்கு இவ இப்படி நம்மள முறைக்கிறா? ஒருவேளை நமக்கு தெரியாம ஏதாவது பிளான் பண்ணுவாளோ? அப்படியெல்லாம் இவ ஒண்ணும் பிளான் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. அப்ப மல்லிகா நேரா மாயாவை பார்த்ததோட முறைக்கிறாங்க. மாயா மல்லிகாவை பார்த்ததோட, ஆத்தி, இவ எதுக்கு இவ வேற முறைக்கலாம்? இவ வேற இங்க வந்திருக்கா, ஒருவேளை சாமுண்டீஸ்வரி நமக்கு தெரியாம ஏதோ பிளான் பண்றாளோ? இருக்கட்டும், என்னதான் இருந்தாலும் ரேவதி நம்ம பக்கம் தானே இருக்கா, நம்ம லைட்டா அழுது நாடகம் போட்டு சீன் போட்டா அந்த ரேவதி நம்பிடுவா, நம்ம பக்கம் வந்துருவா அப்படின்ட்டு மாயா இருக்காங்க. இன்னொரு பக்கம் மல்லிகா வந்துட்டு மாயாவை பார்த்ததோட மனசுல என்ன யோசிக்கிறாங்கன்னா, சி, வெக்கமே இல்ல, சொந்த குழந்தைனையே வச்சுக்கிட்டு புருஷனை காலி பண்ணிட்டு எவ்வளவு பெரிய வேலையை பண்ணிக்கிட்டு ரேவதி மகேஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என்னெல்லாம் பிளான் பண்ணிருக்கா, இவளோட ஆட்டத்தை இன்னைக்கே அடக்கணும் அப்படின்ட்டு மல்லிகா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி 2 பேரும் மணமேடையில உட்காந்ததோட ஐயர் வந்துட்டு பூஜை பண்றாரு. சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, இதுதான் சரியான நேரம் அப்படின்னு நேரா அந்த ரவுடிகளுக்கு போன் பண்றாங்க. ரவுடிங்க போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மேடம். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அந்த மகேஷ கூட்டிட்டு வாங்கடா அப்படின்னு சொன்னதோட ரவுடிகளும் சரிங்க மேடம் அப்படின்னு நேரா மகேஷ் பிடிச்சு இழுத்துட்டு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி நினைக்கிறாங்க, மகேஷ் அப்படி எங்க போயிருப்பாரு, இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள அவரை எப்படியாவது காப்பாத்தி மாயா கூட அனுப்பிடலான்னு நினைச்சேன், ஆனா கடைசியில எப்படி ஆக்கிருச்சு அப்படின்னு ரேவதி குழப்பத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த மகேஷ வந்து 2 ரவுண்டிங்க பிடிச்சிட்டு வரத சாமுண்டீஸ்வரி பாக்குறாங்க. அந்த மகேஷ பிடிச்சு இழுத்துட்டு வந்து கீழே தள்ளி விடுறாங்க. ரேவதி மகேஷ பார்த்ததோட அதிர்ச்சியாகி மணமேடையிலேருந்து எந்திரிச்சு ஓடி வராங்க. மாயா மகேஷ பார்த்ததோட ஓடி போய் மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ தூக்கி விடுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க மாயா கிட்ட, என்ன மாயா, கட்டின புருஷன் கீழே விழுந்த மாதிரி பதறி போய் தூக்குற? அப்ப நம்ம மாயா அதிர்ச்சியாகி, ஆகா, அப்ப இதுதான் இவளோட பிளானா அப்படின்ட்டு
நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்க மேடம், கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இப்படி பேசுறீங்க. இவரு என்னோட புள்ள மாதிரிதான் நானே வளர்த்தேன். இப்படி தேவையில்லாம அடுத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக எங்க மேல இப்படி அபாண்டமா பழி போடாதீங்க. இவரு எனக்கு புள்ள மாதிரி. இத்தனை நாளும் இவரை காணோம் அப்படின்னு நான் எப்படி தவிச்சு போயிருந்தேன் பாருங்க. 10 மாசம் சுமந்து பெத்தா கூட இந்த அளவுக்கு இவர் மேல எனக்கு பாசம் இருக்காது. அந்த அளவுக்கு இவர் எனக்கு முக்கியம். இங்க பாருங்க, உங்க பொண்ணை ஏதோ ஆசைப்பட்டு இவரு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாரு. நாங்களும் ஒன்னும் ஆசைப்பட்டு உங்க சம்பந்தம் வேணும்னு நினைக்கல. உங்க பொண்ணு ரேவதி இருக்கால, அவதான் அவளாதான் வந்து கேட்டா. நாங்க ஆரம்பத்திலே வேண்டான்னு சொன்னோம். ஆனா ரேவதி தான் இந்த கல்யாணம் கட்டாயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எங்க கிட்ட ரொம்ப நம்பிக்கை வார்த்தை பேசினா. அதனாலதான் நானும் சரின்னு சொன்னேன். மத்தபடி நாங்க ஒன்னும் உங்க சொத்துக்காக எல்லாம் ஆசைப்பட்டு இங்க வரல. ஆனா நான் சொத்துக்காக ஆசைப்பட்டு வந்திருக்கோம்னு சொல்லி எங்க மேல தப்பான ஒரு புகாரை சொல்லி இந்த ராஜா இப்படி எங்களை தப்பான ஒரு அபிப்பிராயத்தை வச்சு உங்களையும் நம்ப வச்சு கடைசியில இந்த கல்யாணமே நடக்க விடாம பண்ணிட்டான். நீங்களும் அவன் சொன்னது உண்மைன்னு நினைச்சு மகேஷ் இத்தனாலும் கொண்டு போய் வச்சு கொடுமைப்படுத்தி இருக்கீங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏ மாயா, பேசி முடிச்சிட்டியா? நீ எப்பேற்பட்ட கேடி அப்படிங்கறது எனக்கு தெரியும்டி. நீ என் பொண்ணை எப்படி வேணாலும் ஏமாத்தலாம். ஏன்னா அவ ரொம்ப இன்னசென்ட். வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நம்புறவ. ஆனா நான் அப்படி கிடையாது. உன்ன மாதிரி பல பேரை பார்த்துட்டு வந்திருக்கேன். இங்க பாரு மாயா, நான் ஒண்ணு எவிடன்ஸ் இல்லாம எல்லாம் பேசிக்கிட்டு இல்ல, எவிடன்ஸோட தான் பேசுறேன். அப்ப ரேவதி அங்கேருந்து அம்மா, அந்த ராஜா சொல்றான் அப்படிங்கறதுக்காக தானம்மா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏமா, நாங்க சொல்றதை கேட்க மாட்டியா? மாயாவும் மகேஷும் ரொம்ப நல்லவங்க. மகேஷ் ரொம்ப இன்னசென்ட். அவருக்கு எதுவுமே தெரியாது. இங்க பாருமா, இதுக்கு மேலேயும் அவங்க மேல பழி போடாத. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன ரேவதி இப்படி பேசுற? இப்படி உன்னை ஏமாத்துறாங்க, அவங்க மேல இன்னும் நம்பிக்கை வச்சு பேசுற. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, அவங்க ரொம்ப நல்லவங்க. தயவு செஞ்சு நீங்க அவங்க மேல இப்படிப்பட்ட ஒரு பழிய போடாதீங்க. பாவம், அவங்களால தாங்கிக்க முடியாது. அவங்க நம்மள மாதிரி பணக்காரவங்க இல்ல, ஏழை. அவங்களுக்கு இந்த மாதிரி அவமானம் எல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இப்படி எல்லாம் அவங்கள அவமானப்படுத்தாதம்மா. அப்ப சாமுண்டீஸ்வரி சிரிக்கிறாங்க. என்ன ரேவதி, இவங்களுக்கா போய் பறிஞ்சு பேசுற? இவங்க இப்பேற்பட்ட கேடி அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நீ இவங்க முகத்திலேயே முழிக்க மாட்ட. இவங்க 2 பேருமே தப்பான தொடர்புல உள்ளவங்க. அப்ப ரேவதி சாமுண்டீஸ்வரியை பார்த்து, போதுமா, நிப்பாட்டு, இதுக்கு மேல இவங்களை பத்தி ஒரு வார்த்தை பேசாது. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, நான் பேசல, மல்லிகா டாக்டர் தெரியும்ல, அவங்க சொல்லுவாங்க. டாக்டர், நீங்க சொல்லுங்க, ரேவதி நம்பிதான் ஆகணும். அப்ப ரேவதி சொல்றாங்க, டாக்டர், அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க இவங்க 2 பேரும் அப்படிப்பட்ட ஒரு தொடர்புல இல்ல, இது மாதிரி ராஜா தான் போய் சொல்றான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல. இப்ப என்ன டாக்டர், அம்மா சொல்ற மாதிரி நிக்கிறீங்க? அப்ப மல்லிகா சொல்றாங்க, இங்க பாரு, இப்போதைக்கு இந்த விஷயத்த வெளியில சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னது சாமுண்டீஸ்வரி தான். சாமுண்டீஸ்வரியால மட்டும்தான் நான் உண்மையை சொல்லாம இருந்தேன். நீங்க பாரு ரேவதி, நீ நினைக்கிற மாதிரி இவங்க 2 பேருமே நல்லவங்க கிடையாது. என் கையாலதான் இவளுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மகேஷ் தான். பாவம், எத்தனை தவறுகளை இவங்க பண்ணிருக்காங்க தெரியுமா? இவங்களுக்கா நீ பறிஞ்சு பேசுற? ரேவதி, இவங்க 2 பேருமே நல்லவங்களே இல்ல. நீ முழிச்சு இருக்கும் பொழுதே உன் ரத்தத்தை குடிச்சிருவாங்க. இங்க பாரு, இவங்க 2 பேருமே நம்பாத. இவங்க 2 பேரும் எதுக்காக தெரியுமா? ஒன்ன மகேஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பிளான் பண்ணது உன் சொத்துக்காக தான். மொத்த சொத்தையும் அவங்க பேர்ல எழுதிட்டு ஒன்ன நடுத்தருவுல விடுறதுதான் அவங்களோட பிளானே. ரேவதி, இதுக்கு மேலேயும் நீ அவங்கள நம்பினீன்னா உன் லைஃபே ஸ்பாயில் ஆயிரும். இது கேட்டதோட ரேவதிக்கு செம்ம ஷாக்கு. அப்ப ரேவதி சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அம்மா, கடைசியில உங்க ஃப்ரெண்டையும் வச்சு பொய் சொல்ல வச்சுட்டீங்கல்ல. அப்ப சாமுண்டீஸ்வரி மல்லிகாவை பார்த்து, பாத்தியா மல்லிகா, என் பொண்ணு என் மேல அவ்வளவுதான் நம்பிக்கை வச்சிருக்கா. அப்ப மல்லிகா சொல்றாங்க, ரேவதி, நீ வேணா எங்க மேல நம்பிக்கை வைக்காம இருக்கலாம், ஆனா இந்த ரிப்போர்ட்ஸை பாரு அப்படின்னு ரேவதியோட கையில ரிப்போர்ட்ஸை காமிக்கிறாங்க. ரேவதி அந்த ரிப்போர்ட்ஸை பார்த்ததோட செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்ப ரேவதி நேரா மாயாவை பார்த்து, அக்கா, என்னக்கா இது? அப்ப மாயா சொல்றாங்க, ரேவதி, இவங்க சொல்றத நம்பாத. இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன தப்பானவன்னு காமிக்கிறதுக்காக தான் இப்படி பண்றாங்க. நீ நம்பாத ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்கக்கா, உங்களை நான் எவ்வளவு நம்பினேன். கடைசியில நீங்க எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணேன், கடைசியில இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்ல. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாத்தியா ரேவதி, இப்பயாவது புரியுதா அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, ஆமாமா, வெளுத்ததெல்லாம் பாலு அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, இப்பயாவது அம்மா சொன்னதை நம்பினியல்ல.
இதுக்கப்புறம் இந்த மாயா மகேஷ் பத்தின கவலையே உனக்கு இல்ல. ராஜா ரொம்ப நல்லவர். அவருக்கு முன்னாடியே மாயா மகேஷ் பத்தின உண்மை தெரியும். உன்கிட்ட நிரூபிக்கிறதுக்கு அவரு பல வகையில முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா எல்லா வழியையுமே நான் தான் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா முன்னாடியே உன்கிட்ட சொல்லிட்டான், அப்புறம் இந்த கல்யாணம் நின்னு போயிரும். இந்த பரமேஸ்வரி அவளோட லூசு பேரனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவா. அதனாலதான் நான் இத்தனை நாளும் அமைதியா இருந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ராஜாவா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். உனக்கே தெரியும் ராஜாவோட டேலண்ட். அவரு ரொம்ப நல்லவர். உன்னை நல்லபடியா பார்த்துப்பாரு. நீ ஏற்காடு போனப்ப கூட உனக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வந்துச்சு. அதுவும் இந்த மாயாவால. இந்த மாயா தான் உன்னை கடத்தி காலி பண்றதுக்கு பார்த்தா. அவ மகேஷ காப்பாத்துறதுக்காக. அவகிட்ட இருந்தும் உன்னை காப்பாத்தினது இந்த டிரைவர் ராஜா தான். இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இங்க பாரு ரேவதி, இப்பயாவது நீ புரிஞ்சு நடந்துப்பா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா. இத்தனை நாளும் உங்களை நான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, பரவாயில்ல ரேவதி, அம்மாவை தப்பா நினைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. இப்பயாவது நீ புரிஞ்சுக்கிட்டே எனக்கு அது போதும். இங்க பாரு மாயா மகேஷ், உங்க 2 பேருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். உண்மையை சொல்லி இந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படின்னு. ஆனா 2 பேருமே இப்ப வரைக்கும் என் பொண்ணை ஏமாத்துறதுக்கு தான் முயற்சி பண்றீங்களே தவிர்த்து உண்மை என்ன அப்படிங்கறத ஒத்துக்கிட்டு இந்த பிரச்சனையில இருந்து வளர்கறதுக்கு பாக்கல. இன்னுமே என் பொண்ணை ஏமாத்துறதுக்கு தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க 2 பேருக்கும் இது வரைக்கும் நான் வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு அங்க போலீஸை கூப்பிட்டு 2 பேரையும் கைது பண்றாங்க. 2 பேரையுமே போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, ரேவதி இனிமே முன்னாடி நடந்தது எதையுமே நினைச்சு கவலைப்படாத. இதுக்கப்புறம் நடக்க போறத நினைச்சு சந்தோஷமா இரு. இங்க பாரு ராஜா ரொம்ப நல்லவர். அவரை ஏத்துக்கிட்டு நீ ஹாப்பியா இரு. இதை கேட்டதோட ரேவதியும் சரி அப்படிங்கிறாங்க. ரேவதி அங்கிருந்து ராஜா பக்கத்துல போய் உட்கார்றாங்க. அப்ப நம்ம கார்த்தியை நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி இப்பயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியா? அப்ப ரேவதி சொல்றாங்க, புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு மாயா மகேஷ் எப்படியோ இருக்கட்டும். ஆனா உன் லைஃப்ல நீ என்ன பண்ணணும், என்ன சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறியோ அதை நீ பண்ணு. என்னைக்குமே நான் உனக்கு ஒரு இடைஞ்சலா வந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. இது கேட்டதோட ரேவதி நினைக்கிறாங்க, இந்த அளவுக்கு நல்லவனா இருக்கான், இவனை போயிட்டு நம்ம இந்த அளவுக்கு மோசமா நினைச்சிட்டோமே அப்படின்ட்டு ரொம்ப வரி பண்றாங்க நம்ம ரேவதி. சோ கண்டிப்பா தாலி பிரிச்சு கோக்குற சடங்குல சாமுண்டீஸ்வரி உண்மையை நிரூபிக்க நேரத்துல மகேஷ் கண்டிப்பா எஸ்கேப் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ மகேஷ் எஸ்கேப் ஆவாரா? மகேஷ் எஸ்கேப் ஆவாரு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல அவர் எஸ்கேப் ஆக மாட்டாரு, நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட உண்மையை ப்ரூவ் பண்ணிருவாங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோல பார்ப்போம்.